மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும். ஏதாவது ஒரு சிறந்த மருந்து முறையை சாப்பிடும்போது உடல் கழிவுகள் வெளியேறி உடல் நமக்கு லேசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். கழிவுகள் உடல்ல இருக்கும்போது மெட்டபாலிசம் சரியா நடக்காமல் இருக்கும். மெட்டபாலிசம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிடுற உணவு சரியா செரிமானம் நடக்காமல் இருக்கிறது. லிவர்ல ஏதாவது நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாயிண்டஸ் இருக்கு, இல்ல லிவர் சிர்ஹோசிஸ் இருக்கு, முக்கியமா பித்தப்பையில கற்களோ இல்ல பாலிப் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா செரியாமை அப்படின்ற ஒரு பிரச்சனையும் நமக்கு இருக்கும். உணவு எடுக்கிறோம் ஆனா சரியா டைஜஷன் நடக்காது. வயிறு பகுதியில ஒரு மந்தமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். காலையில உணவு சாப்பிட்டங்க, ஈவினிங் ஆச்சு இன்னமும் எனக்கு பசி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான உணர்வும் நிறைய பேர் இருக்கும். அடிக்கடி புளித்த ஏப்பம் வருவது, குழந்தைகள் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த கண்டிஷன் இருக்கும். காலையில சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுத்தாலும் குழந்தைகள் எடுக்கிறது கிடையாது, அதுக்கு மீறி கொடுத்தோம்னா வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வயிற்று பகுதியில உடலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் அப்படின்னு சொல்றது, இது நமக்கு குறைவதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். பிளஸ் இதனோட என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, உடலில் கழிவுகள் அதிகம் தேங்க தேங்க நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி செரியாமை சார்ந்த பிரச்சனைகள் வருது. முக்கியமாக நமக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளத்தோட சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கு, இதை எல்லாமே சரி செய்யறதுக்கும் இந்த மருந்தை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு வாட்டி இந்த மெடிசன் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ரெகுலரா டெய்லி ஒரு வேளை காலையில மட்டும் நம்ம சாப்பிடும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த மருந்து செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளா நமக்கு சதாவரி பொடி நமக்கு தேவைப்படுது. தண்ணீர் விட்டான் பொடி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ தண்ணீர் விட்டான் பொடி இல்லைன்னா சதாவரி பொடி இதுவும் நமக்கு கிடைக்கும். சதாவரி பொடியோட பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் உடல்ல ஸ்டாமினாவை அது இன்க்ரீஸ் பண்ணுது, உடல் உஷ்ணத்தை தணிக்கும், பிளட் பிரஷரை குறைக்கும். நிறைய பேருக்கு யூரின் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன், நார்மலா யூரின் வர மாதிரி இருக்கும், ஆனா யூரின் பாஸ் பண்ண போகும்போது ஒரு எரிச்சல், நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது பெண்களுக்குமே இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் பொடி நமக்கு பயன்படுது. சரி, இதை எப்படிங்க நமக்கு இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கோ ஒரு மாதிரி மந்தமா இருக்கக்கூடிய நிலைமைக்கோ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இதையும் நான் சொல்றேன். நமக்கு தேவையானது இரண்டு. ஒன்று வெங்காயம். ஸோ இந்த வெங்காயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும், நல்ல தோல் எல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு 10-20, ஸோ 10-20 அந்த கணக்குல சின்ன வெங்காயம் எடுத்துட்டு மிக்சியில நல்லா அரைச்சிக்கணும். திக்கா அரைச்சி அதனோட சாறு மட்டும் தனியா நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஒரு 2 times நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி நல்லா பிழிஞ்சு அதோட சாறு மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கணும். ஸோ இன்னொன்னு முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா முருங்கை பூ. நமக்கு தெரியும் முருங்கை பூ அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது. ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சரி, விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவும் சரி, முருங்கை பூ நமக்கு பயன்படுது. இல்லைங்க சின்ன வெங்காயம் கூட ஓகே, பட் இந்த முருங்கை பூ எனக்கு கிடைக்காதே அப்படின்னு சொன்னீங்கன்னா உலர்ந்த முருங்கை பூ அதனோட பொடியும் கிடைக்கும், உலர்ந்த முருங்கை பூவும் நமக்கு கடைகள்ல இருக்கும். அதை வாங்கிட்டு என்ன பண்ணலாம்னா ஒரு 50 கிராம் பூவுக்கு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயமாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுல நமக்கு சின்ன வெங்காயம் சாறு, இதனோட நமக்கு முருங்கை பூ சாறு அல்லது முருங்கை பூ கஷாயம், இது ரெண்டுமே நம்ம உடலை லேசாக்க கூடியது. உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஸோ நம்ம ஏதாவது நல்ல ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கழிவுகள் வெளியேறிச்சுன்னா நமக்கு ஒரு ஃபீல் தெரியும் இல்லைங்களா, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேறிச்சு பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி உடல் கழிவுகள் வெளியேற நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இந்த 2 சாரும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம், என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சதாவரி பொடியில மிக்ஸ் பண்ணிடணும். 2 சாரும் விட்டு நல்லா கலந்து வெயில்ல வச்சிடணும். ஸோ வெயில்ல வைத்துட்டு ஒரு 7-10 நாட்கள் நல்லா வெயில்ல வச்சு உலர்த்தி உலர்த்தி எடுத்து இந்த பொடியை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இது கொஞ்சம் கட்டி கட்டிகளாக இருக்கும். மிக்சியில போட்டு அரைச்சு நல்லா பவுடரா, ஃபைன் பவுடரா நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை ரெகுலரா நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது எப்படிங்க ரெகுலரா எடுக்கலாம் அப்படின்னா வெந்நீர்.
ஸோ வெந்நீர்ல கலந்து இது வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு அரை கிளாஸ் வெந்நீர்ல கலந்து காலை உணவு எடுப்பதற்கு முன்பு இதை வந்து நம்ம கலந்து சாப்பிடணும், குடிச்சிடணும். ஸோ இதை ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டு வரணும். ஒரு நாள் ஒரு வேளை பயன்படுத்தினாலே உடல் நல்லா லேசாக இருப்பது நமக்கு தெரிய வரும். கழிவுகள் மொத்தமும் வெளியேறும், கொலஸ்ட்ரால் லெவல் குறையும், உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு குறையிறது நல்லாவே தெரியும், குடல் பகுதி நமக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும். ஸோ இதுல முக்கியமாக நம்ம சேர்த்திருக்கக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்றது பெண்களுக்கு ஒரு முக்கியமான அருமருந்து. சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமான ஒரு அருமருந்து தான் இது. ஸோ இதனோட நம்ம வந்து இன்னும் அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்த முருங்கைப்பூ சாறு மற்றும் சின்ன வெங்காயம் சாறு இது ரெண்டுமே கலந்து மருந்தாக நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நமக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனுடைய நமக்கு கால்பிளாடர் ஸ்டோன் இருக்கு, இதனாலதான் வயிறு பகுதி மந்தமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஸோ இதற்கான மருந்து, அதாவது கீழா நெல்லி, கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய் இது எல்லாமே ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணியும் நமக்கு வந்து டைஜஷன் நார்மலா இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த பொடியை நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் தெரியும். ஏன்னா இந்த டைஜஷன் அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுலயே வயிறு வந்து ரொம்ப கனமா இருந்து தொப்பை விழுந்து ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே வந்து செரிமானம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அதற்கு இந்த மெடிசனை நம்ம ஃபாலோ பண்ணலாம். வயிறு நமக்கு லேசான ஒரு உணர்வு தெரியும், வயிறில் இருக்கக்கூடிய கழிவுகள் மற்றும் இது ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் இது நமக்கு பயன்படுது. ஸோ இந்த மருத்துவ குறிப்பை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.